குருவாயூர் கோவிலைச் சேர்ந்த மஞ்சுளா ஆள் கதை தெரியுமா? மஞ்சுளா ஒரு காதல் கொண்ட பெண். அவள் ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தை. அவள் வீடு குருவாயூரில் இருந்தது. ஒவ்வொரு மாலையும் குருவாயூரப்பன் அவளுக்கு மலர் மாலை கட்டுவார். அவள் ஒவ்வொரு நாளும் குருவாயூர் கோவிலுக்கு வந்து இறைவனின் நாமத்தை பாடி வருவாள். அவள் அழகான பூ மாலைகளை செய்து ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வருவாள். கடந்த சில நாட்களாக கோவிலுக்குச் செல்லும் வழியில் தலைவனாக தெரிந்த கருமாடிக்குட்டன் வழியில் மஞ்சுளாவை கிண்டல் செய்வான். ஆனால் அவள் எப்போதும் குருவாயூரப்பனை நினைத்துக் கொண்டு வேறு எதையும் கவனிக்காமல் நடந்து செல்வாள். ஒருநாள் அவன் அழகாக புல்லாங்குழல் வாசித்து மஞ்சுளாவை பின்தொடர்ந்து சென்று பூமாலை கேட்பான். கோயில் மூடப்படுவதற்கு முன்பு வெளியேற அவள் புல்லாங்குழல் வாசித்து ஒரு இளைஞனுடன் வேகமாக நடந்தாள். அவள் கோயிலுக்குச் சென்றபோது கோயில் காவலர்கள் அவளை உள்ளே விடவில்லை. மலையின் அடிவாரத்தில் ஒரு இளைஞன் நிற்பதைக் கண்டதாக அவர்கள் அவளை குற்றம் சாட்டினர். மேலும் அவளுக்கு ஒரு சிறிய குதிரை இருப்பதாக குற்றம் சாட்டினர். கோவிலுக்கு வெளியே மிகவும் சோகமாகவும் அழுது கொண்டிருந்த மஞ்சுளாவை கோவிலிலிருந்து வரும் பூந்தனம் பார்த்து விஷயத்தைப் பற்றி விசாரித்தார். மஞ்சுளா சோகத்துடன் அவரிடம் விஷயத்தைச் சொன்னாள். பின்னர் பூந்தனம் சிறிது தூரத்தில் இருந்து ஒரு ஆலமரத்தைக் காட்டி, அந்த ஆலமரத்தின் அடிவாரத்தில் உள்ள கல் இறைவன் என்று கற்பனை செய்து பாருங்கள், அதில் மாலையை அணிவிக்கவும். கல்லிலும் மரத்திலும் உள்ள அனைத்தும் இறைவனாகிய இறைவன் அந்த மாலையை ஏற்றுக்கொள்வார் என்றார். அதைக் கேட்டு அவள் அழுகையை நிறுத்தி பக்தியுடன் மாலையை அங்குள்ள கல்லில் வைத்தாள். சிறிது நேரம் அங்கேயே இருந்து பிரார்த்தனை செய்தாள். இரவு விழுவதற்குள் அவள் வீடு திரும்பினாள். மறுநாள் நிர்மால்யம் திறக்கப்பட்டது. மேல்சாந்தி பகவானின் நகைகளை ஒவ்வொன்றாக கழற்றத் தொடங்கினாள். ஆனால் அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பகவானின் கழுத்திலிருந்து ஒரு மாலையை மட்டும் அவளால் கழற்ற முடியவில்லை. அது அவள் முந்தைய நாள் அணிந்திருந்த மாலை அல்ல. மேல்சாந்தி ஆச்சரியப்பட்டாள். பின்னர் தரிசனத்திற்காக வந்த பூந்தனம் அங்குள்ளவர்களிடம் முந்தைய நாளின் கதையைச் சொன்னாள். மஞ்சுளா பகவான் வரசியரை கற்பனை செய்து மரத்தின் அடியில் வைத்தாள். சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த மாலையை வேறு யாருமல்ல, குருவாயூரப்பன் தான் பார்த்தார். எனவே அவர் மஞ்சுளாவிடம் மன்னிப்பு கேட்டு அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். அவள் வரும்போதுதான் இன்று மாலையை மாற்ற முடியும். எனவே கோயில் காவலர்கள் மஞ்சுளாவிடம் மன்னிப்பு கேட்டு அதை மீண்டும் கொண்டு வந்தனர். மஞ்சுளா கோவிலுக்கு வந்து, கோட், ஐயா, என் மாலையை எனக்கு திருப்பிக் கொடுங்கள் கோட் என்று சொன்னபோது சிலையின் கழுத்தில் இருந்து மாலை கழற்றப்பட்டது. பக்தர் மஞ்சுளா மாலையை ஏற்றுக்கொண்டதால் சிலைக்கு மஞ்சுளால் என்று பெயரிடப்பட்டதாக புராணம் கூறுகிறது.